ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டைட்டிலில் தான் உங்களை சந்திக்கிறேன். என்ன டைட்டில் அப்படின்னா, வாட் இஸ் கஸ்டம் ரூம்ஸ்? கஸ்டம் ரூம்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜ் அதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே வாட் இஸ் கஸ்டம் ரூம்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். கஸ்டம் ரூம்ஸ் அதை டைட்டிலே இருக்குது, அதாவது கஸ்டமைஸ்டு ரோம்ஸ் பற்றி அதை சொல்ல வராங்க. இப்போ ரோம்ஸ்னால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா ரீட் ஒன்லி மெமரி, அதாவது அந்த ஸ்டோரேஜ் தான் நினைப்பாங்க. அது இல்லை உண்மையாக. உங்கள் மொபைல் இப்படி தான் ஆன் ஆகணும், உங்கள் மொபைல் இப்படி தான் ஆஃப் ஆகணும், உங்கள் மொபைல் இப்படி தான் இயங்கணும், அனிமேஷன்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் கோடிங் மூலமாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செட்டிங்ஸை தான் நம்ம ரோம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி 3 மொபைல்ஸ் நினச்சிட்டு அதாவது ஒரு சாம்சங் மொபைல், ஒரு ரெட்மி மொபைல், ஒரு மைக்ரோமேக்ஸ் மொபைல் எடுத்துக்கோங்க. 3 மொபைல்ஸ்லேயும் எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் இருக்குது. ஆனால் அதுலேயே வேறு வேறு டைப்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டு பேஸ் சிஸ்டம் தான், அதிலே பல டைப்ஸில் தான் இதெல்லாம் இயங்குது. உதாரணத்துக்கு இப்போ சாம்சங்கில் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருக்கும், மைக்ரோமேக்ஸ் ரெட்மியில் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு மொபைலை க்ரியேட் பண்ணுவாங்க. அது அவங்களோட சக்ஸஸுக்கு ஒரு முக்கிய காரணம். அந்த கஸ்டமைஸ்ட் ரோம்ஸை இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற மொபைல்ஸில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? அதாவது லேப்டாப்பில் ஒரு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கஸ்டம் ரோம்ஸ் என்னென்னா, ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் ஒரு மொபைல் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கஸ்டமைஸ்டு ரோம்ஸை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் கஸ்டம் ரோம்ஸை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம லேப்டாப்பு பழைய விண்டோஸ் எக்ஸ்பி லேப்டாப்பில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ தான் போடலாம். இந்த வீடியோவில் அது எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அதோட அட்வான்டேஜ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ சாம்சங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அவங்களோட மொபைல்ஸ் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இப்போ S10 வரைக்கும் நினச்சி பாருங்கள். அந்த மொபைல்ஸ்லேருந்து இந்த மொபைல்ஸ் வர எல்லாம் குரங்குல இருந்து மனுஷன் வந்து அந்த கதையாக தான் இருக்கும். அதாவது சின்ன சின்ன அந்த யூஐ அப்டேட்ஸை தான் சொல்கிறேன். ரேம் ரோம் அந்த கணக்கை நம்ம இப்போ சேர்க்கலை. யூஐ அப்டேட்ஸை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது குரங்குலேருந்து மனுஷன் அந்த கதையாக தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேட் தான் கொடுத்துருப்பாங்க ஆரம்பத்துலேருந்தே. அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்களும் தெரியும். சாம்சங் மொபைல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு போரும் அடிச்சிருக்கும். என்னடா ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி ரோம்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ பல ரோம்ஸ்லேயும் பல மாடல் இருக்குது. லீனேஜ் ஓஎஸ், ஆக்சிஜன் ஓஎஸ், சைனோஜன் மோட் ஓஎஸ், அது மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்குது. அது உங்களுக்கு மொபைலுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை எடுத்து கரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம கஸ்டம் ரூம்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். இப்போ அதோட பேசிக் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம நன்மைகள் பற்றியே பார்க்கலாம், அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடி அப்டேட். உங்கள் மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு 4.1லேருந்து ஒரு ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணால் என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5 எடுத்துக்கோங்க. ஒரு மொபைலில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கரெக்டாக 5 இல்லைன்னா 5 அண்ட் அபோ அப்படி இருக்கணும். இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பிலோ 5 இருக்கணும், அதாவது 5க்கும் கீழே. அப்போது 2 மொபைல்ஸ்லேயும் ப்ளே ஸ்டோர் போய் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸ் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பப்ஜியை சர்ச் பண்ணுங்கள். பப்ஜி வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5 அபோ அதில் தான் கிடைக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5 லோ பிலோ அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த ஆண்ட்ராய்டோட அந்த வெர்ஷன் தான் உங்கள் கேமுக்கு, உங்கள் செல்லுக்கு எந்த கேம் எந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தீர்மானிக்கும். ஏன்னா அது உங்கள் செல்லோட ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு நிறையா ஒரு 30 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. சாம்சங் மொபைல் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 30க்கும் மேலப்பட்ட சிஸ்டம் ஆப்ஸ், கூகுள் ஆப்ஸ், அப்படி இப்படின்னு கேலக்ஸி ஆப்ஸ், அப்படி இப்படின்னு நிறைய ஒரு ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கஸ்டம் ரூம்ஸ்லேயும் இத்தனை செட் ஆஃப் ஆப்ஸ் தான் இருக்கும். அதாவது குறைஞ்ச ஒரு கேமரா, கால், மெசேஜஸ், இது மாதிரி பேசிக் ஆப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ப்ளே ஸ்டோர் வழியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஜி ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் கூகுள் ஆப்ஸை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
செகண்ட் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல்ஸோட ஸ்டோரேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னா எந்த விதத்துலன்னா, உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் என் மொபைல் 16 ஜிபி இப்போ 250 ஜிபி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணலாமா அந்த விதத்தில் இல்லை. இப்போ 16 ஜிபியில் 11 ஜிபி வந்து எதில் அடைச்சிட்ருக்குன்னா பல மூவிஸால், அதாவது ஆப்ஸால் தான் அதிக ஸ்டோரேஜ் அடைச்சிட்ருக்கோம். அதாவது உங்கள் சிஸ்டம் ஆப்ஸ். இப்போ சாம்சங் மொபைல் எடுத்துகிட்டு குறிப்பாக எடுத்துக்கிடுவோம். அதில் 30க்கும் மேற்பட்ட ஆப்ஸு, பேசிக் ஆப்ஸ், அதாவது கூகுள் ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், ப்ளஸ் இந்த கேலக்ஸி ஆப்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுற விதமாகவும் உங்களுக்கு அமையும். அதாவது ரூட் பண்ணாலே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரோம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு கஸ்டம் ரோம்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆப் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ரோம்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஸ்டோரேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரூட் பண்ணாலே ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ரேம் உங்கள் ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கஸ்டம் ரோம்ஸ் தான் பண்ணணுமே தேவையில்லை, ரூட் பண்ணாலே போதும். அதை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மேலே ஐ பட்டனில் அதோட லிங்க் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சது செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 GB ரேம் எடுத்துக்கோங்க. அதில் பப்ஜி இன்ஸ்டாலே ஆகாது, அதாவது ப்ளே ஸ்டோர்லேயே காமிக்காது. அந்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். அதாவது கஸ்டம் ரோம்ஸ் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நான் அப்படியே சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் ஒவ்வொரு கேம்ஸ், ஒரு ஆப்ஸ் நம்ம மொபைலுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத தீர்மானிக்குது. அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எந்தெந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியலையோ அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமோட பூட் லோடர் ஆப்ஷன், அதாவது ஸ்டார்ட் அப் இது இருக்கும்ல. இப்போ சாம்சங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரிங்டோன் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிங்டோன் இருக்கும். அந்த ரிங்டோனையும் அண்ட் ஆல்சோ ஒரு இமேஜ் இருக்கும். சாம்சங் கேலக்ஸி S10 A+ அப்படின்னு ஒரு டைப் பண்ண ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த செட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜையோ உங்கள் இமேஜையோ உங்கள் வாய்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஆடியோவையோ நீங்கள் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்டார்ட் அப் மெனு பிடிக்காது. ஆனால் ஸ்டார்ட் அப் மெனு கூட பெஸ்ட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா Lineage OS 70 அதை சூஸ் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். Lineage LINEAGE 17.0 OS. அந்த OS வந்து பெஸ்ட் OS தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கஸ்டம் ரோம்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு மூலமாக ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் ப்ராசஸரோட ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராசஸருக்கு நீங்கள் கஸ்டம் ரோம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து அந்த ப்ராசஸரில் குவிஞ்சிருக்கும். அது எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் குவிஞ்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு புது ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கலாம். உங்கள் ஸ்பீட், அதாவது உங்கள் கேமிங் ஸ்பீடு, உங்கள் சிஸ்டம் ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ நேரம் நன்மைகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட தீமைகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். இப்போது கஸ்டம் ரோம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மொதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ரூட் பண்ண வேண்டியது அவசியம்தான். ஏன்னா கஸ்டம் ரோம்ஸ் வந்து நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இல்லை, ரெக்கவரியில் போய் இன்ஸ்டால் பண்ணும். ரெக்கவரி அப்படின்னு என்னென்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரூட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அது ஒரு பெஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் தான். பெஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதோட நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அது ஒவ்வொரு மொபைல்ஸுக்கும் பொருந்தும். வேணால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். மேலே ஐ பட்டனில் அதோட லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. வாட் இஸ் ரூட்டிங், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரூட்டிங் அப்படின்னு போட்டிருக்கும். செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோடனே. இப்போது அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ், பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் மொபைல்ஸோட ஆப்ஸ் வந்து க்ராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. க்ராஷ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, சில ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. உதாரணமாக கேமரா ஆப்ஸ் கூட ஒர்க் ஆகாமல் போகலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோடய பழைய ஒரு சாம்சங் மொபைல்ஸில், அதாவது ரொம்ப பழைய மாடல் தான், அதில் நான் ஒரு சைனோஜென் மோட் அப்படின்ற ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் நான் அது இன்ஸ்டால் ஆன பிறகு இது கேமரா ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, சிம் இன்சர்ட் பண்ணால் அது ஆன் ஆகாது. பூட் லோடர்லேயே வந்து ஸ்டாப் ஆகி நின்றும். சிம் இன்சர்ட் பண்ணால் மட்டும் அது ஆன் ஆகிறது இல்லை. அது ஒரு ப்ராப்ளமாக ஆகிட்டு நான் அடுத்து ஒய்ஃபை காலிங் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்ஃபை காலிங் உங்கள் மொபைலில் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஓடி அப்டேட் நான் சொன்ன மாதிரி கஸ்டம் ரோம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கணுன்னா, உங்கள் மொபைலில் வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கும். எப்போ வேணால் எந்த
அப்ளிகேஷன் வேணால் ஸ்டாப் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துடும், அதாவது திஸ் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் ஸ்டாப் அப்படின்னு வரும். அது ஒரு ப்ராப்ளம் தான். அது எல்லா மொபைல்ஸுக்கும் வராது. சில மொபைல்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூட் பண்ண தெரியாமல் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பிரிக் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதாவது காயலாங்கடையில் போடுற லெவலுக்கு அது கல் மாதிரி ஆயிரும். வேஸ்ட் ஸ்டேஜ் தான். உங்கள் மொபைல் வச்சு உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்போ அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல்ஸ் வந்து உங்கள் வாரண்ட்டி பிரேக் ஆயிரும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி வாரண்ட்டி பிரேக் ஆயிரும். அண்ட் ஆல்சோ உங்களோட சிஸ்டம், இப்போ சாம்சங் மொபைலில் நீங்கள் வந்து ரெட்மி ஓஎஸ், அதாவது அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலை பொறுத்த வரைக்கும் அது சாம்சங் மொபைல் தான். ஆனால் உங்கள் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புது டெவலப்பரால் க்ரியேட் பண்ண ஒரு புது ஃபோன் மாதிரி. அதனால் யார் உங்களுக்கு அப்டேட்ஸ், அதாவது எந்த ஒரு சிஸ்டம் அப்டேட்டும் உங்களுக்கு வராது. ஓடி அப்டேட் சொல்லலாம், நான் சொன்னது சிஸ்டம் அப்டேட். பேசிக் செக்யூரிட்டி பேட்சஸ் எதுவும் வராது. அதாவது உங்கள் மொபைல்ஸில் எந்த ஒரு பேங்கிங், நெட் பேங்கிங் ஆப்ஷன், அதில் நெட் பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் பல தடவை யோசிச்சா தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இப்படி இருக்கவங்க வேணால் இன்ஸ்டால் ரூட் பண்ணி கஸ்டம் ரோம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படின்னா, என்கிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது. ஒன்று சாம்சங் மொபைல், இல்லைன்னா இன்னொரு ரெட்மி மொபைல் ஏதாவது வச்சுக்கலாம். எனக்கு அதாவது யூஐ பார்த்து போர் அடிச்சுட்டு எனக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கஸ்டம் ரூம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான் இன்னொரு குட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ரோம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன் அப்படின்னா, நான் அப்படியே சொன்ன மாதிரி மொபைல் பிரிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரூட் பண்ண தெரியாமல் ரூட் பண்ணிங்கன்னா, இப்போ உங்கள் மொபைலுக்கு ஏற்ற கஸ்டம் ரோம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்கள் மொபைல் வந்து காலங்கடைக்கு தான் போடணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் மொபைலுக்கு கஸ்டம் ரோம்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல், அதாவது சாம்சங் S10 அந்த மாதிரி சர்ச் பண்ணாதீங்க. அந்த மாடல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது SMT211 அப்படின்னு சம்திங் வரும். ஒவ்வொரு மொபைலுக்கும் வேறு வரும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஓஎஸ் கிடைக்கும். லீனியேஜ் 17.0 அந்த ஓஎஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு பெஸ்ட் ஓஎஸ் தான். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீடியோ போடலான்னு பார்க்குறேன், ஆனால் எந்த மொபைலில் ரூட் பண்ணுறதுன்னு தெரில. அது ஒரு ப்ராப்ளம். கூடிய சீக்கிரத்தில் வீடியோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக சொல்கிறது, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது மாதிரி பல நியூஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பிரவீன். இது உங்கள் தமிழ் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Thank you for watching.